அந்த தொண்டர்களோடு ஒரு அரசியல் பயணத்திலே உங்களோடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அணுகாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன். நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இதற்கு பதிலளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, கூட்டல் கணக்கில் நாங்கள் ஏமாற மாட்டோம் என பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின், அதிமுகவினர் ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என்று கூறினார். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் நாங்கள் கூட்டல் கணக்கில் ஏமாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏமாறாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்நிலையில் ஆடு நனைகிறதே என ஓநாய் அழுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கணக்கு பத்தி நிதியமைச்சர் சொன்னார். ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு. பட்ஜெட்ல கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும். அதோட ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை. புரியுங்களா? எங்கள் கணக்கை நாங்க பார்த்துக்கிறோம். அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும்.